ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ப்ரோட்டீன் தோசை தான் செய்ய போகிறோம் வித் ஸ்பைசி சட்னி. ஸோ இந்த ப்ரோட்டீன் தோசை எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த ப்ரோட்டீனையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு தோசையாக பண்ண போகிறோம். அப்படி என்ன ப்ரோட்டீன் தானே கேட்குறீங்க? இப்போ வாங்க நான் சொல்கிறேன். சாம்பார் பருப்பு ஒரு அரை கிளாஸ், சிறு பருப்பு ஒரு அரை கிளாஸ், கருப்புளுந்து ஒரு அரை கிளாஸ், பச்சரிசி ஒரு அரை கிளாஸ், கொஞ்சோண்டு வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு அரை கிளாஸ். பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த ப்ரோட்டீனையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அரைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும் இதை. ஓகே, இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஜீரகம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, மாவு ரெடி. ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம தோசை சுட வேண்டியதான். ஆனால் இதை அரைச்ச பிறகு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடுங்க. இதில் நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் பவுட்ரும், மஞ்சத்தூள், உப்பு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இதை வச்சுட்டு நம்ம ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ப்ரோட்டீன் தோசை மாவு ரெடி. இப்போ நம்ம ஸ்பைசி சட்னி அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துருவோம். அது நார்மலாக கார சட்னி எப்படி அரைக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2-3 பூண்டு பல், அப்புறம் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேனில் போட்டு வதக்கிட்டு அரைக்கணும். அது ஃபஸ்ட் நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். ஓகேங்களா, நான் எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் வெங்காயத்தையுமே போட்டுட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எண்ணெய் ஊற்றலன்னு. ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கிட்ட பிறகு தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக பச்சை மிளகாவை போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு பாதியிலேருந்து 3/4 வதங்கினா போதும். வதங்கிட்ட பிறகு இதை நம்ம சூடு ஆறுறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம். சூடு ஆறிட்ட பிறகு நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு வேணால் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மையாக அரைக்கணுன்னாலும் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா 1 போட்டு அது நல்லா தாளிச்சிட்டு சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான். கார சட்னி ரெடி. ஆக்சுவலி கார சட்னி இந்த வாட்டி பர்ஃபெக்டாக வந்துருக்கு, செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம தோசை சுட்டுடலாம். ஃபஸ்ட்டு தோசை. கொஞ்சோண்டு அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய். நாங்கள் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஓரங்களை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தோசையே சூப்பராக வந்திருக்கு. மற்ற தோசைலாம் நல்லா கரெக்டாகவே வந்துடும். டப்புன்னு ஒரு 2 தோசையை சுட்டு சட்னி வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான்.
ஒட்டுமொத்த ப்ரோட்டீனையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி, இது ஆக்சுவலி ஒரு வெயிட் லாஸில் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு டிஷ் இது. ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே, அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.